வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து உருப்படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அஃபிஷியலி பினாங் எக்ஸ்பெடிஷன் தொடங்குகிறோம். பினாங்கில் முதல் ஆலயமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கொடிமலையில் இருக்கிற முருகர் ஆலயம்தான். இந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது, மிகப்பெரிய விசேஷமும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடம் ஏறத்தாழ பத்து கேஃப் மாரி தான் கருதுகிறாங்க. காரணம் இந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட் நடுவில் இருக்கிற ஒரு முருகர் ஆலயம். இந்த இடத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கிறதுக்கு முன்னாடியே மிக உயரமான இடத்துல ஒரு முருகர் ஆலயம் ஒன்று இருக்குன்னு சொன்னோமா, இந்த இடத்துல தான் முதல் இந்தியர்கள் பதிச்சாங்க. நான் வர நேரத்தில் பார்த்தோமா மிகப்பெரிய பனிமூட்டம். காலையில் ஒரு 8 மணி அளவில் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரீஸாக இருக்குது. இந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருந்தால் கூட நம்ம இந்தியர்களுக்கு, நம்ம தமிழர்களுக்கு இந்த கொடிமலையில் இருக்க முருகர் ஆலயத்தை பார்க்குறது மிகப்பெரிய விசேஷம். இன்னைக்குள்ள பயணத்தில் இந்த ஆலயம் உருவான விஷயங்களை இந்த ஆலயம் சார்ந்து இருக்கிற ஒரு ஐயா சொல்ல போகிறாரு. இது முழு விவரங்களை நீங்கள் கேட்டுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவையாச்சும் இந்த ஆலயத்தை ஒரு தடவை விசிட் பண்ணிடுங்க. இங்கே இருக்கிற சண்முகரை பாருங்கள், அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அதுவும் இந்த காலை பொழுதில் இங்கே பார்க்கும்போது மிகப்பெரிய விசேஷமானதாக கருதுகிறேன். இந்த ஆலயம் என்னோட வேலுக்கு அடைக்கலம் கோவிலாக தான் இருக்குது. இந்த வருஷம் யாத்திரை நான் தொடங்கும் போது இங்கே தான் வந்திருந்தேன். இன்னைக்கு இந்த ஒரு பதிவு மூலியமாக நம்ம முருகரோட ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க செக் அவுட் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாமல்ல இறைவனுடைய திருவிழாவிலே இந்த கொடிமலை தண்ணிலே வீற்றிருந்து அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ மகா சண்முகநாத சுவாமியின் கிருபையாலும் நாம் இப்பொழுது ஆலய வரலாறை சொல்வதற்கு முயற்சி செய்கின்றோம். அதாவது இந்த ஆலயம் எப்படி என்றால், பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே ஒரு வேலை வைத்து வழிபட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஃப்ரான்சிஸ் லைட்டோட வந்தவங்க ஒரு வேலை வைத்து வழிபட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அந்த இடத்துல காடாக இருக்கும் பொழுது அதை சுத்தம் செய்யும் பொழுது அந்த வேல் தென்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து அந்த வேலை வைத்து வழிபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அதுவே ஒரு சின்ன கொட்டகையாக நிர்மாணித்து வந்திருக்காங்க. நம்மளுடைய மலேசியா திருநாட்டுக்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைச்சிச்சோ அப்பொழுதே நம்ம இங்கே உள்ள நிர்வாகம் துங்கு அப்துல் ரஹ்மானை பார்த்து இந்த நிலம் கோயிலுக்கு கொடுக்க வேண்டும்னு கேட்டு அவரும் ஒரு நம்ம பெனாங்கு மாநகரத்தில் தொடர்பு கொண்டு ஆறுமுக பிள்ளை ஐயா அவர்கள் வரும்பொழுது அவங்க மூலிமா அவர் MICயோட தலைவராக இருந்தார். அதன் பிறகு இந்த நிலத்தை பெற்று கோயில் கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்து 1971 இந்த கோயிலை கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கு முதல் பல காலமாக வேல் வைத்து தான் வழிபட்டது. அப்புறம் நம்மளுடைய சன்னிதானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தோட கதவு சிறுசாக இருக்கும். அந்த சிறுசாக இருக்குது. அது தண்டாயுதபாணி சுவாமி வைப்பதற்காகத்தான் ஏற்பாடு பண்ணப்பட்டது. ஆனால் இங்கே சேரும் பொழுது அந்த சிலை ஆறுமுகத்தோட வள்ளி தெய்வயானையோட சேர்ந்திருக்காங்க. இறைவனோட அனுகிரகத்தால் எல்லா மக்களுக்கும் இறைவன் இங்கே அமர்ந்து அருள்பாலித்து வருகின்றார்கள். இங்கே ஆடி கார்த்திகை வைபவம் மிகவும் சிறப்பாக திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கந்தசஷ்டி வைபவமும் இங்கே 6 நாள் சிறப்பாக நடைபெற்று 7வது நாள் திருக்கல்யாணம் நடைபெறும். மற்றபடியாக கார்த்திகை, மாத சஷ்டி இப்படிப்பட்ட உபயங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றால், அவர் ஆறுமுகத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தினாலே இங்கே சத்ரு சம்ஹார ஹோமம் அல்லது சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை இறைவனுக்கு சிறப்பாக நடைபெறும். அதனை செய்து நற்பலனை பெற வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு ஆலய வளாகத்தில் வந்திருந்து எல்லோரும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு டூரிசம் இடமா இருக்குது, சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த ஆலயம் எப்பொழுதுமே திறந்திருக்கும். அதாவது காலையில் 7 மணிக்கு திறந்தால் இரவு 9 மணி வரைக்கும் இந்த ஆலயம் திறந்தே இருக்கும், மூடப்படுவது கிடையாது. ஏன்னா சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிறைய பேர் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கொண்டு தான் இருக்காங்க. தமிழர்கள் நிறைய கொண்டிருக்காங்க, மற்றவர்களும் இங்கே வருவார்கள். ஆக இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம், நன்றி. சிரமம் பாராமல் நேரம் ஒதுக்கி நம்மளுக்காக இந்த பதிவை கொடுத்த அந்த ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீ அருளொளி திருமுருகன் ஆலயம், கொடிமலை முருகன் ஆலயம் என்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து 612வது மண்ணை எடுக்கிறேன்.
அதுவும் பாருங்க, சண்முகருக்கு 12 கை 6 முகம், இது கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாரி அமைஞ்சிருக்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி வேறு ஆலயத்துக்கு போயிடலாம் சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தேன். அது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஆலயத்துக்கு வர வச்சிருந்தார் முருகர். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. அடுத்தடுத்த பயணத்தில் சந்திப்போம். நான் சந்தனா துரோணாச்சாரியார்.